மக்களுக்கு தேவையான ஒன்று, ஆனால் மக்கள் யாரும் கண்டு கொள்ளவில்லை. மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், ஆனால் மக்கள் அதையேத்தான் மிகவும் விரும்புகிறார்கள். கலியுகத்தின் உச்சகட்டம். இந்தியா முழுவதும் பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு பசு பாதுகாவலர் கோரிக்கை வலியுறுத்தி கொண்டு வரும் இந்த நேரத்தில், மனிதர்களுக்கு பால் கொடுத்து மனிதர்களை காப்பாற்றும் பசு தாயை தேசிய பசு தாயாக அறிவிக்க வலியுறுத்தி இந்தியா முழுவதும் தாசில்தார் முதல் கொண்டு முதலமைச்சர், பிரதமர், கவர்னர் வரைக்கும் மனு கொடுத்து பசு தாயை தேசிய பசு தாயாக அறிவித்து பசு தாயை கௌரவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று மனு அளிக்கும் பசு மேல் பற்றிருக்கும் பசு தாயின் பிள்ளைகள். வணக்கம். ஜெய் கோ மாதா, ஜெய் கோபால். இன்னைக்கு கோ சம்மான் ஆவான் அபியான் 27th ஏப்ரல் 2026 இன்னைக்கு நாங்க நிர்தாரம் பண்ணி இருக்கிற இந்த டேட்ல எல்லாருமே சேர்ந்துட்டு இன்னைக்கு கோ மாதாவை ராஷ்டிரிய மாதா அப்படின்னு சொல்லிட்டு கோஷித் பண்றதுக்காக மனு ஒன்றை எடுத்துட்டு தாசில்தார் ஐயா கிட்ட கொடுத்து விட்டோம். அந்த மெனுவில் என்ன இருக்குன்னா, கோ மாதாவை மட்டும் ராஷ்டிரிய மாதாவை கோஷித் பண்றதுக்கு லெட்டர் டு த பிஎம், லெட்டர் டு த பிரசிடென்ட், லெட்டர் டு த சிஎம் ஐயா, லெட்டர் டு த கவர்னர் ஐயா, இவங்களுக்கு நாங்க ஒரு மெனுவா பெட்டிஷனா கொடுத்துருக்கோம். இது தகுந்த விலாவரிஸ் எல்லாமே அதுல எழுதி இருக்கு. நாங்க கொடுத்திருக்கிற இந்த மெனுவுக்காக நாங்க எல்லாருமே வணக்கம். ஜெய் கோ மாதா, ஜெய் கோபால். இன்னைக்கு கோ சம்மான் ஆவான் அபியான் 27th ஏப்ரல் 2026 இன்னைக்கு நாங்க நிர்தாரம் பண்ணி இருக்கிற இந்த டேட்ல எல்லாருமே சேர்ந்துட்டு இன்னைக்கு கோ மாதாவை ராஷ்டிரிய மாதா அப்படின்னு சொல்லிட்டு கோஷித் பண்றதுக்காக மனு ஒன்றை எடுத்துட்டு தாசில்தார் ஐயா கிட்ட கொடுத்து விட்டோம். அந்த மெனுவில் என்ன இருக்குன்னா, கோ மாதாவை மட்டும் ராஷ்டிரிய மாதாவை கோஷித் பண்றதுக்கு லெட்டர் டு த பிஎம், லெட்டர் டு த பிரசிடென்ட், லெட்டர் டு த சிஎம் ஐயா, லெட்டர் டு த கவர்னர் ஐயா, இவங்களுக்கு நாங்க ஒரு மெனுவா பெட்டிஷனா கொடுத்துருக்கிறோம். இது தகுந்த விலாவரிஸ் எல்லாமே அதுல எழுதி இருக்கு. நாங்க கொடுத்திருக்கிற இந்த மெனுவுக்காக நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம்.